இல்லை கூப்பிட்டுருக்காரு போல அப்படின்னா அந்த 2K வந்து எந்த மாதிரி தடுத்து நிறுத்துற மாதிரியான ஒரு கதையை நல்லா செம ஹியூமரை கொடுத்துருக்காங்க சார். முதல்ல அவங்க நன்றி. ரெண்டாவது இமான் சாருடைய அந்த மியூசிக்கில் நான் படம் பண்ணால் இமான் சார் மியூசிக் டேரக்டராக போடலாம் நினச்சிட்டு இருக்கும்போது அவர் என்ன நடித்த இடத்துக்கு அவர் போட்டிருக்காருன்னு அது ஒரு பெருமை தான். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். அப்புறம் வந்து இந்த படத்தில் வந்து முதல்ங்கிறது ரொம்ப முக்கியமானது சொல்லுவாங்க எப்போவுமே. இப்போ சுசி சார் வந்து எவ்வளவு இயல்பாக இருக்கார், ஆனால் அந்த வெண்ணிலா கபடிக்குள்னு பண்ணும்போது அவருக்குள்ள ஒரு எவ்வளோ ஒரு பதட்டமும் இதுவும் பயமும் இருந்திருக்குன்னு தெரியும். அந்த மாதிரி சார் இன்னைக்கு அவருடைய சீனியர் அதோடைய மெச்சூரிட்டியில் ஆனால் புதுசாக ஒரு ப்ரொடியூசரையும் ஒரு ஹீரோவையும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் வெண்ணிலா கபடிக்குள் மாதிரி உங்களுக்கு பதட்டம் இருக்கும், ஆனால் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி அடைவீங்க. அது முதல்ல உங்களுக்கு தான் வாழ்த்து சொல்லணும். ஏன்னா எல்லாருக்குமே ஒரு பயணம் இருக்குது. பயணத்துடைய முதல் படி தான் ரொம்ப கஷ்டம். அதை தாண்டி அந்த பயணம் எவ்வளோ முக்கியமானதுங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு வந்து இந்த சம்மந்தப்பட்டவர்கள் தான் அந்த மேடைக்கு வரணும் இல்லை. தாசனை வந்திருக்காரு, எதுக்கு வந்தார் பாருங்க, அது சுசிக்கு சாருக்காக வந்திருக்காரு. அந்த மாதிரி வந்து சுசி சாருக்காக இல்லை, சுசி சாருக்காக வந்திருக்காரு. உண்மை அந்த நட்புக்காக வந்திருக்கீங்க தானே. அந்த மாதிரியான அந்த ஒரு குடும்பம் மாதிரி எல்லாம் இருக்கும். அதனால் கண்டிப்பாக எல்லாம் ஜெயிப்பாங்க. இதில் வந்து பாக்யராஜ் சார் அண்டு தம்பி பாலசரவணன் சார் எல்லாம் சேர்ந்து பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அழகான ஒரு கவிதை சொல்லுவாங்க. பாலராஜ் சார் கடைசி ஒரு அலைகளில் ஒரு டைட்டில் போடுவார், காதல் ஒன்று இருப்பதால் தான் இந்த பிரபஞ்சம் இன்னும் ஈரமாகவே இருக்கிறது அப்படின்னு ஒரு வார்த்தை. தினந்தோறும் படத்தில் வந்து நாகராஜ் போட்டிருப்பாப்புல, காதல் மட்டுமே வாழ்க்கை இல்லை, காதல் இல்லாமல் வாழ்க்கையே இல்லை அப்படின்னு போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி காதலுங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதை தொட்டிருக்காரு சுசி சார். கண்டிப்பாக அந்த காதலர்களோட மாறலாம், ஆனால் காதல் மாறவே மாறாது சார். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும் சார். வாழ்த்துக்கள் சார். நன்றி சார். இருக்கும் நடிகர் தான் அவர். இப்போ ரீசெண்டாக தான் சைரன் அப்படின்னு சொல்லிட்டு அலற விட்டார். இப்போ திடீர்னு வந்து நடிக்க வந்துட்டார். நான் ட்ரெயிலர் பார்த்தோன்னா இப்போ ஷாக் ஆகிட்டேங்கிறது. ஏன்னா நான் அவர் இப்போ தான் பார்த்துட்டு சொல்லிட்டு வந்தேன், சூப்பராக பண்ணுறீங்க, பயங்கரமாக பண்ணுறீங்க அப்படின்ட்டு. இப்போ நடிகர் ஆகிட்டார். ஓரிரு வார்த்தைகள் பேச வைக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சுசீந்திரன் சாருக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவரோட கெனடி கிளப்பாக இருக்கட்டும், இந்த படமாக இருக்கட்டும், சின்ன கேரக்டராக பெரிய கேரக்டரை தாண்டி அவர் கூப்பிட்றதே நமக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். ஏன்னா அவர்கிட்டேருந்து ஒரு கால் வந்து நடிக்கவா அப்படின்றது. நான் பார்த்து ஆஃபீஸ்க்கு போகாத படம் இதுதான் நினைக்கிறேன். எழுதுறதுக்கு டிஸ்கஷனுக்கு எதுக்கும் ஆஃபீஸ் போயிருக்க ரைட்டராக இருக்கும்போது நடிக்கிறதுக்கு சார் கால் பண்ணி எங்கே வரணும், ஜூடியோ வந்துருங்கன்னாரு. ஜூடியோவா ஆஃபீஸ் சார், அதான் பிரதர் வாங்க பிரதர் அப்படின்னாரு. ஸோ நெக்ஸ்ட் வீக் ஷூட்டிங்னா இந்த வீக் சார் கால் பண்ணி கூப்பிட்டாங்க. ஸோ போனதுக்கப்புறம் தான் அந்த கேரக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. 2K லவ் ஸ்டோரியில் 90s கிட்டுக்கான ஒரு கேரக்டரை நான் பண்ணியிருக்கேன். ஸோ ரியல் டைமில் 90s கிட் எவ்வளோ அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கோ, அது கிட்டத்தட்ட பாலா பிரதர் வந்து அந்த 2K சைட்லேருந்து எவ்வளோ செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு 90s கிட்ட செஞ்சுருக்காரு. ஆனால் எனக்கு இப்போவும் புரியல, அப்பவும் புரியல, அந்த ஆள் எப்படி 2K கிட்டாக இருக்கு. என்ன ஏதாவது கொஞ்சம் நியாயம் வேணாமா? என்ன வந்து 90s கிட்டுன்றீங்க, உண்மை தான் ஒத்துக்கிறேன். இவர் எந்த கிட்டுனே தெரிலங்க, இவரை கொண்டு வந்து 2K கிட்டுன்றாரு. பிரதர் உங்களுக்கும் அந்த 2K கிட்டில் ஒரு கேரக்டர் இருக்கும், 2 பேருக்கும் தான் காம்பினேஷன்னாரு. சரி அவனா சின்ன பையன் வருவான், நாம அவனை செஞ்சு நாம பெரிய ஆயிடலாம் அப்படின்னு பார்த்தா இந்த ஆளை கொண்டு வந்து இவர் தான் 2K கிட் அப்படின்னாங்க. ஸோ பாலா பிரதர் கூட நடித்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா ஆக்டிங்காக பார்த்தா அவருக்கு அவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு டவுட் இருந்தாலோ இல்லை நம்ம லுக் எங்கே மிஸ் பண்ணாலும் அவர் நிறைய டைம் சொல்லியிருக்காரு. இப்படி பாசிட்டிவாக சொல்லணும், அந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் ஹீரோ ஜெகவீர் ப்ரோ ஃபஸ்ட்டு படம் மாதிரியே தெரியாதுன்னுவாங்க, பட் ஃபஸ்ட்டு ஒரு வாரம் எங்களுக்கு தெரிஞ்சது. ஃபஸ்ட்டு ஒரு வாரம் தெரிஞ்சது ஃபஸ்ட்டு படம் தானே. சுசி சார் சொல்லணும்னு அவசியம் இல்லைன்ற மாதிரி நான் ஃபஸ்ட்டு அந்த ஜூடியோ போனேன்னு சொன்னேன்ல ஃபஸ்ட்டு கதை. ஸோ ஜூடியோ போகும்போது சார் வந்து ஏதோ ட்ரெஸ் போட்டு வர சொன்னார், போட்டு பார்த்துருந்தேன். யார் ஹீரோன்னு மட்டும் சொல்ல மாட்டேன்ட்டார். சரி யாரும் இருப்பாங்க போல், நமக்கு எதுக்கு அப்படின்னு இருந்தேன். ஒரு கேரக்டர் வந்து ஹாய் அப்படின்னு கை கொடுத்தாரு. ஓ நம்மளை டேரக்டர் யாரோ கண்டுபிடிச்சிட்டாங்க. ஹலோ பிரதர்னா ஹலோ அப்படின்னா எப்படி இருக்கீங்க பிரதர், நைஸ் டு மீட்டிங் பிரதர், தேங்க்யூ அப்படின்ட்டு வந்துட்டேன். அப்புறமா போகும்போது பார்த்தா இன்னும் ஒரு சுற்றிக்கிட்டே இருக்கார், ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் சான்ஸ் கேட்க சுற்றிட்டு இருக்காரு போல். சரி அது கடைசியாக வந்து பேசுவார் நினச்சா அப்புறம் தான் சுசி சார் கூப்பிட்டு பிரதர் நான் சொன்னல ஹீரோ, ஆமாம் சார் இவர் தான் ஹீரோ. ஐயோ நாம தான் அந்த ஆள்கிட்ட போய் நெக்ஸ்ட் மீட்டிங் சொல்லணும் போலையே, தெரியாமல் அந்த ஆள் நம்மகிட்ட சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ ஜெகவீர் ப்ரோ, ஸோ அந்த 1 வீக் அப்புறம் அவரோட அந்த பிக்கப் ஆனது நல்லாவே தெரிஞ்சுது. சூப்பர் ப்ரோ, ரியலி கங்க்ராட்ஸ். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது அதாவது ஃபஸ்ட்டே ஒரு ஹீரோ கூட நட்சு வச்சுன்னு வச்சிங்கன்னா ஃபியூச்சரில் என்னைக்காவது நமக்கு யூஸ் ஆகும். ஸோ அதனால ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தீங்க. படமாக பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு.
அதுக்கப்புறம் ப்ரொடியூசர். நான் ஆல்ரெடி போன ஷோ இப்போ நம்ம ஒரு ஈவெண்ட் பண்ணும்போது கூட சொல்லியிருந்தேன், எப்போவுமே ஃபஸ்ட்டு படம் பண்ணுற ப்ரொடியூசர்ஸ் நிறைய பேர் தான் இங்கே சக்ஸஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்க கண்டென்ட்டை மட்டுமே பிலீவ் பண்ணி வருவாங்க. ஸோ விக்னேஷ் பிரதர் எங்கள் ஏஜ் கேட்டகரியிலேருந்து ரியல் 90s கிட்னு நினைக்கிறேன். ஸோ அவர் வந்து இப்படி ஒரு படத்தில் ஒரு ப்ரொடியூஸ் பண்ணுறது, இவ்வளோ தைரியமாக இவ்வளோ பெரிய டீமுக்கு இன்வெஸ்ட் பண்ணி அதை பிலீவ் பண்ணி பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு கங்க்ராட்ஸ். அப்புறம் ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் தனஞ்சயன் சார், நானும் சுசி சார் எப்போ பேசினாலும் இல்லை ப்ரொடியூசர்கிட்ட பேசினாலும், சார் எப்போ சார் ரிலீஸ் பிளான் பண்ணிட்டு இருக்கோம் சார். ஏன்னா யார் பண்ண போகிறோன்ற கொஸ்டின் இருந்துச்சு. தனஞ்சயன் சார் ஆன் போர்ட் அப்படின்னு போர்ட் பார்த்தோட சார் இதாக கால் பண்ணி பேசினேன். தேங்க்யூ ஸோ மச் சார். அதுக்கப்புறம் இமான் சார், அவரோட பாட்டாக இதில் பார்க்கும்போது லைக் இந்த படம் 2K வந்து சுசி சார் வந்து இமான் சார்கிட்ட சொன்னதாக ஒன்று என்கிட்ட சொன்னார். என்ன இமான் சார்கிட்ட அவர் சொன்னார்னா, சார் நீங்கள் நினைக்கிற மாதிரி சுசீந்திரன் படம் இது கிடையாது, இது வேறு படமாக இருக்கும், அதுக்கு தயாராகிருங்க அப்படின்னு இமான் சார்கிட்ட சுசி சார் சொன்னதாக என்கிட்ட சொன்னார். ஸோ அது இமான் சார் சுசி சாருக்கு சொன்ன மாதிரி எனக்கு பதிலாக இந்த பாட்டில் தெரிஞ்சுது. நீங்கள் நினைக்கிற மாதிரி இமான் பாட்டு இது கிடையாது, இது வேற இமான் இருப்பாருன்ற மாதிரி சார் சொன்ன ஆன்சராக இந்த பாடலோட வரிகளும் இசையும் நான் புரிஞ்சுக்கிறேன். கூட இருந்துச்ச எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஆனந்த் ப்ரோ முக்கியமான நடிகர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்துட்டு நான் சின்ன வயசுல இருந்து பார்த்துட்டு இருக்கேன், நான் கலாய்க்கல, நான் சின்ன வயசுல இருந்து பார்த்துட்டு இருக்கேன் அவரை. எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அந்த கேரக்டர் அப்படியே பச்சைக்குன்னு அவருக்கு மட்டும் ஒட்டிக்கும். அது என்ன வந்தாலும் சரி. இப்போ நம்ம பிரதர் சொன்ன மாதிரி அது என்ன கேரக்டர் கொடுத்தாலும் அந்த 2K கிட்னா கூட 2K ஒத்துப்பாங்க போல. ஸோ அப்படி மேடி கழிக்கிறோம். மைண்ட் வைஸ் பேசிட்டாரு. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நன்றி எல்லாருக்கும் எல்லாரும் வந்ததுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுடைய அறிமுகத்துக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நிகழ்ச்சி இது. ஏன்னா சுசீந்திரன் சார் வந்து எனக்கு என்னுடைய லைஃபுக்கே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இயக்குனர், ஒரு அண்ணன், அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். சார் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். எப்பவும் போல இந்த படத்துலையும் ஒரு சிறப்பான கதாபாத்திரத்தை, முக்கியமான கதாபாத்திரத்தை எனக்கு கொடுத்ததற்கு ரொம்ப நன்றி சார். அதே மாதிரி இமான் சாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா படம் பார்த்துட்டு சார் வந்து அவங்க எவ்வளோ பிஸி நமக்கு தெரியும், இன்றைக்கி எத்தனை படங்கள் பண்ணிகிட்ருக்காங்க நமக்கு தெரியும். எவ்வளோ சீனியர் அவர், எவ்வளோ நடிகர்களுடைய படங்களுக்கு வந்து எத்தனை நகைச்சுவை நடிகர்கள், குணச்சித்திர நடிகர்கள் வந்து அவங்க ஸ்க்ரீனில் பார்த்து மியூசிக் போட்டிருப்பாங்க. எனக்கு டைம் எடுத்து கால் பண்ணி என்னை வாழ்த்தினார். ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க, ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு, நான் ரொம்ப ரசித்தேன்னு சொன்னார். அந்த மாதிரி என்ன மாதிரி ஒரு வளர்ந்து வர நடிகரை என்கரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு அதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும். அந்த மனசுக்கு இமான் சாருக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். ப்ரொடியூசர் விக்னேஷ் ப்ரோ, நாங்கள்லாம் பயங்கர நண்பர்களாகவே ஆகிட்டோம். ஆண்டனி பிரதர் சொன்ன மாதிரி, அதாவது எப்பயுமே முதல்ல பேசிடணும் நம்ம. ஏன்னா நான் பேச நினச்சதெல்லாம் அந்த ஆள் பேசிட்டாப்புல, அதே மாதிரி முருகானந்தரன்னு பேசிட்டாப்புல. 2 பேரும் பக்கத்தில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டே இருந்தேன், என்னெல்லாம் பேசலாங்க, அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து இங்கே பேசி அவர் ஸ்கோர் பண்ணிட்டாப்புல. அதான் முருகானந்தன் சொன்ன மாதிரி என்னையுமே வீட்டில் கேட்டாங்க 2K லவ் ஸ்டோரின்ற படத்தை, அதில் உனக்கு என்ன வேலைன்னு கேட்டாங்க. ஆனால் நான் சொல்லவே இல்லை. முருகானந்தன் சொல்லியிருப்பார் என்ன கேரக்டர் பண்ணுறேன்னு. நான் 2K கிட்டா பண்ணுறேன், நான் என் வீட்டில் சொல்லவே இல்லை. ஆனால் இப்போ வரைக்கும் நான் சொல்லலாம், படம் பார்த்தவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கு ஒரு பெரிய நன்றி சுசீந்திரன் சாருக்கு. ஏன்னா நம்ம ஒரு நடிகனா நமக்கு இந்த மாதிரியான ஒரு கேரக்டர்லாம் இனிமேல் நடிப்போம், இந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரங்கள்லாம் பண்ணுவோம் அப்படின்னு நிறைய ஒரு பிரதமராக நடிப்போம் கூட ஒரு மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு இருந்திருப்போம். ஆனால் நான் 2K கிட்ட நடிப்பேன் நினைக்கவே இல்லை. அந்த ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். படத்தில் வந்து ஒரு ஆண்டனி பிரதர் சொன்ன மாதிரி 2K கிட்ஸோடைய இன்றைய வாழ்க்கையை, இன்றைய அவங்களுக்கான நம்ம பசங்க தான் அவங்க, நம்ம எல்லோரும் தான் அவங்க நம்ம பிரிக்கக்கூடாது. ஸோ 2K கிட்ஸோட லைஃப்பை வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த லைஃப் ஸ்டைல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் வந்து நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருப்பேன். அவர் 90s கிட்டாக இருந்து அது மூலமாக பாதிக்கப்பட்டு அவர் தனது சந்தேகங்களை ஃபுல்லாக தீர்த்துக்கிட்டே இருப்பார். இந்த மாதிரி இந்த கேரக்டர் வந்து இந்த ட்ராக் மொத்தமாகவே இந்த படத்தில் வந்து இந்த 2K லைஃப்பை வந்து சிறப்பாக சொல்கிறோம். அதை நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. இதை வந்து விக்னேஷ் பிரதர் வந்து ப்ரொடியூஸ் பண்ண வந்தது வந்து ரொம்ப மிகச்சிறப்பான விஷயம். இந்த கதையை புரிஞ்சுக்கிட்டு, ஏன்னா அவரும் வந்து ஒரு 90s கிட் தான், ஒரு 2K கிட்லாம் கிடையாது. அதை புரிஞ்சுக்கிட்டு வந்து இந்த படத்தை சிறப்பாக ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு.
ஆரம்பித்து எங்கேயுமே பிரேக் இல்லாமல் எல்லாமே பக்காவாக பிளான் பண்ணப்பட்டு எல்லாமே மிகச்சிறப்பாக நடந்து சூப்பராக முடிஞ்சிச்சு. எல்லா விதத்துலேயுமே சாட்டிஸ்ஃபையாக பண்ணி கொடுத்தாரு ப்ரொடியூசர் சார். ரொம்ப நன்றி விக்னேஷ் சார். இந்த படத்தை மிகச்சிறப்பான லெவலில் இன்றைக்கி வந்து கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய தனஞ்சயன் சாருக்கு ரொம்ப நன்றி சார். தனஞ்சயன் சார் வந்ததுக்கப்புறம் இன்னமும் பெரிய நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு. நிச்சயமாக 2K கிட்ஸ் நிச்சயமாக 2K லவ் ஸ்டோரி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். படத்தை பாருங்கள், பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.